என்னங்கடா நடக்குது இந்த உலகத்துலன்னு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் நீலகிரி பக்கத்தில் நடந்திருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம்ங்கிறது எல்லார் கையில் இருக்குது. ஆனால் அது ஒரு உயிருக்கு உழவு வச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. கோத்தகிரியில் இருக்கிற ஒரு எஸ்டேட்டில் ஒரு வடமாநில குடும்பம் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க கணவர் பேர் வந்துட்டு ஜெகதீஷ், மனைவி பேர் வந்துட்டு சீமாதேவி. இவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த சீமாதேவிக்கு இன்ஸ்டாகிராம்னா பைத்தியம் போல. காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரீல்ஸ்னே இருப்பாங்களா. புருஷங்காரன் தண்ணி வேண்டியா தினம் நைட்டு இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வருமா. எதுக்கு இவங்க 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வருதுன்னா அவர் வந்துட்டு சொல்லுவாரா, நீ இன்ஸ்டாவெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க, பிள்ளைங்களை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வான் பண்ணி விட்டுருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நம்மளால வீட்டுக்கு மறுபடியும் தண்ணியை போட்டு வராரு. வந்து பார்த்தா இந்த அம்மா மறுபடியும் கையில் ஃபோனை வச்சுட்டு இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கும் போல. நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி அந்த அம்மா போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டு ஒரு புதருக்குள்ள தூக்கி வீசிடுறாரு. அப்புறம் போதை தெளிஞ்சு காலையில் எழுந்திரிச்சு பொண்டாட்டி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடி நாடகம் ஆடி இருக்காரு. அப்புறம் போலீஸ் வந்து தேடுறாங்க. சீமாதேவியோட பாடி கிடைக்குது. பாடி கிடைச்சதுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த பொண்ணை யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் புருஷங்கிட்ட விசாரிக்கிறாங்க. புருஷன் எல்லா உண்மையும் கக்கிட்டான். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுறாங்க. பாருங்க இப்போ அந்த 3 பிள்ளைங்களும் தெருவில் போன மாதிரி ஆயிட்டா. அதாவது சாதாரணமாக ரீல்ஸ் பார்க்கறதுலாம் தப்பு இல்லைங்க. ஆனால் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகி குடும்பத்தையும் கடமையும் மறக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருது. இன்ஸ்டாகிராம்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோட வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா அது நம்ம நிம்மதியை கெடுத்து கடைசியில் உயிரியே பழி வாங்குற அளவுக்கு போயிடும். கொஞ்சம் பொறுப்போடு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது.